ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் வித்தியாசமான ஒரு ஹூக் சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஒரு ஹூக் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கால்பேக் ஹூக். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பெரிய ஒரு சிஸ்டம் செய்கிறீங்கன்னு சொன்னால் ரொம்பவே உங்களோட சிஸ்டம்மை வந்துட்டு ஃபாஸ்ட் ஆகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வந்துட்டு சின்ன சிஸ்டமில் பெரிய இம்பேக்ட் உங்களுக்கு காட்டாது. பட் ஒரு ரொம்ப பெரிய சிஸ்டம்னு சொன்னால் நீங்கள் இது வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்டா, ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் சாம்பிள் கோடுன்னு சொல்கிற ஃபோல்டரில் வச்சு என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த யூஆர்எல்லில் போயிட்டு சிஎம்டி என்று கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே நான் என்ன செய்ய போகிறேன்னா npx create react app and சொல்லி கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் callback hook app and சொல்லி கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரெகுலராக நாம் இதை இன்ஸ்டால் பண்ணுறதால ப்ரீவியஸ் வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோவே கண்டினியூ பண்ணி போயிடலாம். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும் இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. ஸோ டைமை சேவ் பண்ணணுங்கிறதுக்காக நான் புஷ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நான் திருப்பி கண்டினியூ பண்ணி கொண்டு போகிறோம். ஓகே, ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட் வந்துட்டு பர்ஃபெக்டாகவே க்ரியேட் ஆகிடுச்சு. நான் என்ன செய்கிறேன்டா, கால்பேக் ஹூக்ஸ் ஆப் என்று சொல்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபோல்டரில் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இருக்கிற யூஆர்எல்லில் கிளிக் பண்ணிவிட்டு சிஎம்டி என்று கொடுத்துட்டு இங்கே கோட் ஸ்பேஸ் டாட் என்று சொல்லி கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு என்ன செய்யும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஎஸ் கோட் ஓப்பன் ஆகிக்கும். ஸோ ட்ரஸ்ட் கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்கே நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா app.js ஆப்ஷனுக்கு வந்து ஸோ டெர்மினலுக்கு போகிறேன். ஸோ நியூ டெர்மினல் ஆப்ஷன்ஸ் போனீங்களா இருந்தால் ஸோ இங்கே உங்களோட யூஆர்எல்லை டிஸ்பிளே பண்ணும். ஸோ அந்த யூஆர்எல்லை நீங்கள் என்ன செய்யலாம், npm ஸ்டார்ட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு என்ன செய்யுமென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரௌசரில் லோக்கல் ஹோஸ்ட் 3000 சொல்கிற போர்ட்டில் வந்துட்டு உங்களோட ரியாக்ட் வந்துக்கிட்டு லோட் ஆகிடும். ஸோ இது இல்லை லோட் ஆகிறதுக்கு இட்ஸ் டிபெண்ட் உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரியும் அதே மாதிரி உங்களோட மெஷின் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு என்ன பண்ண இது நீங்கள் வேறு ஏதாவது இன்டர்நெட் லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இது ஈஸியாகவே ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃபைன், பாருங்கள் லோக்கல் ஹோஸ்ட் 3000 சொல்கிற போர்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறைய தரம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதால் இதை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யலாம், ஃபாஸ்ட்டாக நம்ம போயிடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் இங்கே எனக்கு தேவையில்லாத எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு இங்கே ஸ்டைல்டு கம்போனன்ட் தேவைங்கிறதால நான் என்ன செய்ய போகிறேன்னா ஸ்டைல்டு கம்போனன்ட் இன்ஸ்டால் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஸ்டைல் கம்போனன்ட் இன்ஸ்டால் பண்ணணுமாக இருந்தால் கண்ட்ரோலோட ஷிஃப்டோட சியை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அதே நீங்கள் என்ன ஃபைல் லொக்கேஷனில் இருக்கிறீங்களோ அதே ஃபோல்டர் லொக்கேஷனில் உங்களுக்கு ஓப்பன் ஆகிக்கும் இந்த சிஎம்டி. இதில் npm ஸ்பேஸ் ஐன்னு சொல்லி கொடுத்துட்டு ஸ்டைல்டு கம்போனன்ட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் டக்குன்னு உங்களுக்கு என்ன பண்ணுமென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜ் வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிக்கும். ஸோ ஒன்ஸ் இது இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதும் வந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னால் நமக்கு தேவையான ஸ்டைலை வந்துட்டு நம்ம ஈஸியாகவே செய்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காகவே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ app.css போயிட்டு இங்கே தேவையில்லாத ஸ்டைல்ஸ் டிஃபால்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்க ஸ்டைல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி விட்டுட்டு ஸோ எனக்கு இவங்களும் தேவையில்லை, இவங்க ரெண்டு பேரையுமே நம்ம ரிமூவ் பண்ணி விட்டாலும் சரிதான். ஓகே, ஸோ நான் என்ன செய்ய போகிறேன், ஸ்டைல் கம்போனன்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ கீழே வந்துட்டு SC ட்ரெடிஷ்னல் வேல் நம்ம இதுக்கு முதல் செஞ்ச மாதிரி செய்வோம். app style div கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணேன்டா இந்த app styleயே நான் இங்கே divக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்டா நம்ம இங்கே div கொடுத்ததால அது div தான் ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ கொடுத்துட்டு நான் இங்கே ஒன்று பண்ணிக்கிறேன்டா ஸ்டைல்டுக்கு பின்னுக்கு வந்து கண்ட்ரோலோட ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் கேசரை வச்சு. அதுக்கப்புறம் என்டரை ப்ரெஸ் பண்ணதும் எனக்கு என்ன செய்யும், ஸ்டைல்டு வந்துட்டு மேலே இம்போர்ட் ஆகிடும். இங்கே தான் நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு தேவையான கலர்ஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ முதலாவது வந்து நான் இங்கே கொடுக்கேன்டா பேக்ரவுண்ட் கலர். ஸோ 333 சொல்கிற கலர்ஸை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். டார்க் தீமுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு கலர் தீம் அதை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். அடுத்தது வந்துக்கிட்டு இவரை வந்துட்டு ஹைட் 100 வெர்டிக்கல் ஹைட், அதே மாதிரி டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், அடுத்தது அலைன் ஐட்டம் சென்டர், justify content center.
இந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன்டா எல்லாத்தையுமே நான் இங்கே கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ கொடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன பண்ணிடும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே போய் செக் பண்ணி பார்த்தா ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்டா 1 by 1 நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம அதுக்குரிய கம்போனன்ட்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்டா கம்போனண்ட்டை கால் பண்ணுறேன். பேரண்ட் கொடுத்துக்கலாம். வந்துக்கிட்டு சிம்பிளாக மை கம்போனன்ட்டே கொடுப்போம். நம்ம இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் நம்ம ஸ்பெசிஃபிக்காக டிசைன்ஸ் வேஸ்னால் பார்க்க போகிறது இல்லை, கால் பேக் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மை கம்போனன்ட் .jsx என்று கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கம்போனண்ட்டை தான் நான் என்ன செய்ய போகிறேன், இங்கே நான் கால் பண்ண போகிறேன். ஸோ மை கம்போனன்ட், ஸோ இதுக்குள்ளே நம்ம எக்ஸ்போர்ட் ஃபங்க்ஷன் எழுதினா தான் நமக்கு ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ FFC மை கம்போனன்ட். ஸோ இங்கே நம்ம எம்டியாக வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் ஃப்ரேம் கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு டிவ் ஒன்று நம்ம ஷேர் பண்ணுற மாதிரி எம்டியாக நம்ம வந்துட்டு கொடுக்கலாம், ரியாக்டில் செய்யலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே கால் பண்ணிக்கிறேன் மை கம்போனன்ட்ஸ். ஓகே, ஸோ இனி நம்ம எல்லா கோட்ஸுமே இதுக்குள்ளே தான் எழுத போகிறோம். ஸோ நான் இங்கே ஏற்கனவே கொடுத்த மாதிரி ஒரு ப்ளஸ் கொடுத்து இன்க்ரிமெண்ட் பண்ணுற மாதிரியும் அதே மாதிரி ஒரு டிக்ரிமெண்ட் பண்ணுற மாதிரியும் பட்டன்ஸுக்குரிய மாதிரியும் கோடிங் தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸோ முதலாவது நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் இதுக்கு முதல் செஞ்ச மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம என்ன செய்வோம், ஸ்டைல் கம்போனன்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். SCன்னு சொல்லி கொடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் வந்துக்கிட்டு பட்டன்ஸு கொடுத்துக்கலாம். பட்டன்ஸ். ஸோ இங்கே வந்துட்டு பட்டன். ஸோ இந்த பட்டன் எல்லாமே நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்படி தான் கால் பண்ண போகிறோம். ஸோ மேலே தேவையான இம்போர்ட்டுக்காக வேண்டி ஸ்டைல்டுக்கு பின்னுக்கு வந்து கேஸரை வச்சுட்டு கண்ட்ரோலோட ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டரை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு தேவையான மாதிரி ஸ்டைல்டு இங்கே இம்போர்ட் ஆகிடுச்சு. இங்கே நம்ம கொடுக்க போகிறோம் கலர் பாருங்கள், பேக்ரவுண்ட் கலர். ஸோ நம்ம ஏற்கனவே கொடுத்த மாதிரி பேக்ரவுண்ட் கலர் தான் கொடுக்க போகிறோம், 333. ஸோ இது நார்மலான பேக்ரவுண்ட் கலர். பட்டனுக்குரிய பேக்ரவுண்ட் கலர் நம்ம இங்கே கொடுக்கணும், சரிங்களா? ஸோ பட்டனுக்குரிய பேக்ரவுண்ட் கலர்னு சொல்லும்போது ஸோ நாம் 555 கொடுத்துக்கலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்டான கலர். ஸோ பட்டனுக்குரியது நம்ம என்ன செய்துக்கலாம், இதை கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததான் நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவருக்கு தேவையான மாதிரி கலர் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ கலர் #FFF. ஓகேங்களா? அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்களா இவருக்கு தேவையான மாதிரி பேடிங்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ பேடிங் 10 பிக்சல், அதே மாதிரி 20 பிக்சல் இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். நம்ம இன்னும் எதுவுமே டிஸ்பிளே பண்ணலை, நம்ம டிஸ்பிளே பண்ணியும் நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டுக்கு நம்ம கம்போனண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி தான் நமக்கு வேணும்னு சொல்லி. அடுத்தது கர்சர் பாயிண்டர் கொடுத்துக்கலாம். அடுத்தது ஃபாண்ட் சைஸ் வந்துக்கிட்டு ஒரு 16 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி டிசைன் பண்ணி வச்சதால நமக்கு தெரியும், இல்லாட்டி நம்ம கொடுத்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். border radius ஒரு 5 pixels கொடுத்துக்குவோம். ஓகே, ஸோ இதுதான் அதில் இருக்கிற திங்ஸ். அடுத்தது ஹோவர் பண்ணும்போது நம்ம என்ன செய்ய போகிறோம், பட்டன் ஹோவர் பண்ணக்கு ஒரு இதாண்டு கொடுப்போம். ஸோ ஹோவர் பேக்ரவுண்ட் கலர். ஸோ நமக்கு தேவையான மாதிரி பட்டன் ஹோவர் பண்ணக்கிட்ட கொடுக்குற பேக்ரவுண்ட் கலர் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ 777 என்று சொல்லி கொடுப்போம். #777. ஸோ இந்த மாதிரி நான் என்ன செஞ்சிட்டேன், ஒரு கலர் கோடில் இங்கே கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண இவருக்குரிய ஒரு ஸ்டைல் கம்போனன்ட்டும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு SC ஸ்டைல் div. ஸோ இவரை ஃபஸ்ட்டுக்கு இங்கே கால் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நான் என்ன செய்ய போகிறேன், இந்த பட்டனை கால் பண்ண போகிறேன். பாருங்கள், பட்டன்ஸ். சரிங்களா, இப்போ நம்ம டிப் மாதிரியே அவரையும் கால் பண்ணிக்கிறோம். சரிங்களா, ஸோ பட்டன் என்று கால் பண்ணிவிட்டு முதலாவது வந்துட்டு டிக்ரிமெண்ட் என்று கொடுக்கலாம்.
அடுத்தால கால் பண்ணுறோம். ஸோ அவருக்கு பேர் இன்க்ரிமெண்ட் எடுக்கலாம். இன்க்ரிமெண்ட். ஸோ இப்போ கொடுத்துட்டோம். இப்போ நம்ம அவுட்புட்டை செக் பண்ணி பாருங்கள். ஸோ பாருங்கள், இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் 2 பேருமே இங்கே பக்கத்தில் நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்காங்க. பர்ஃபெக்ட். இப்போ நமக்கு என்ன வேணுமெண்டா ஒரு கவுண்ட் ஒன்று வேணும் வந்துட்டு, புரியுதுங்களா? ஸோ கிளிக் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே 1 2 3 4ன்னு சொல்லி அட் ஆகக்கூடிய மாதிரி கவுண்ட்டுக்குரிய ஒரு கண்டெய்னர் வந்துட்டு நமக்கு வேணும். ஸோ இங்கேயும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா எஸ்சி கவுண்ட் இவரை டிவ் வந்து கொடுத்துடலாம். இங்கே நான் என்ன செய்கிறேன்டா ஃபோன் சைஸ் ஒரு 24 பிக்சல். ஸோ அடுத்தது டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் justify content center, align item center and height வந்துட்டு 50 பிக்சல். இந்த மாதிரி கவுண்ட்டுக்குரியது கொடுத்துட்டோம். ஸோ இங்கே வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, இப்போ நம்ம 2 பேர் நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணணும் இல்லையா? ஸோ நான் இங்கே வந்து 2 பேருக்கு இடையில் கவுண்ட் இங்கே 0ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ போய் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி கவுண்ட் டிஸ்பிளே ஆகிருக்கு இல்லைங்களா? நமக்கு இப்போ ஒரே லைனில் வரணும். அடுத்தது நம்ம இவருக்கு ஒரு ஒயிட் கலரும் கொடுத்துக்கணும் இல்லைங்களா? ஸோ கலர் FFF ஒயிட் கலருக்குரிய கலர் கோடு ஒன்று கொடுத்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாகவே நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. இவரை நாம் ஒழுங்காக்குறதுக்காக வேண்டி டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், அடுத்தது டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்ததும் எல்லோரும் பக்கத்தில் வந்துடுவாங்க. இடையில் கேப் வேணுமென்றதுக்காண்டி கேப் வந்துட்டு 30 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம். ஸோ பாருங்கள் 30 பிக்சல்ஸ் வந்தாச்சு. ஸோ இப்போ கிளிக் பண்ணக்கிட்டவாவோ இந்த மாதிரி நமக்கு ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ பட்டனுக்குரிய டிஃபால்ட்டான ஸ்டைல்ஸ் நமக்கு வேணான்னு சொன்னால் நம்ம அதை தூக்கி விடலாம். பட் நமக்கு இது போதும். நமக்கு டிசைன்ஸ் இங்கே மெயின் பர்பஸ் கிடையாது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறது நம்ம பார்க்குறதா நமக்கு இங்கே மெயின் பர்பஸாக இருக்க போகுது. ஸோ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், இங்கே இந்த கம்போனண்ட்டுக்குள்ளே வந்து ஒரு யூஸ் ஸ்டேட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். யூஎஸ்எஃப் கொடுத்துக்கலாம். கவுண்ட் கொடுத்துட்டு 0 ஆரம்பத்தில் 0 கொடுத்துடலாம். யூஸ் ஸ்டேட்டை மேலே இம்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காண்டி கொடுத்து என்டர் பண்ணணும்னு சொன்னால் இம்போர்ட் ஆகிடும். ஸோ பர்ஃபெக்டாகவே நம்ம அதை செய்தாச்சு. இந்த இடத்த நான் என்ன செய்ய போகிறேன்டா, இந்த கவுண்ட் தான் டிஸ்பிளே ஆகணும் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்களா இருந்தால் இங்கே கவுண்ட்டுக்கு பதிலாக இங்கே 0 டிஸ்பிளே ஆகிருக்கு. கவுண்ட்டுக்கு பக்கத்தில் டிஸ்பிளே ஆகிருக்கு. என்ன காரணம்னா நம்ம இங்கே ஆரம்பத்தில் பை டிஃபால்ட்டாக 0 கொடுத்தது. ஸோ இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்டுக்குரிய ஃபங்க்ஷன்ஸை நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கன்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது என்ன செய்யணும், செட் கவுண்ட். ஸோ ப்ரீ கவுண்ட் எரோவில் கொடுக்கேன். ஸோ ப்ரீ கவுண்டோட ஒன்றை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதே மாதிரி கன்ஸ் டிக்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் கொடுக்கேன். கொடுத்துட்டு அரோ ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துக்கிறேன். எக்ஸாக்டாக சேம் திங் நான் இங்கே கொடுத்துட்டு பட் அதை -1 பண்ணிடுறேன். ஒண்டா கழிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க. ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்கள். இவங்க 2 பேரையும் கால் பண்ணி விடுறேன். பட்டனில் ஒன் கிளிக் பண்ணும்போது டிக்ரிமெண்ட்டும், ஒன் கிளிக் பண்ணுங்க இன்க்ரிமெண்ட் பட்டனில் இன்க்ரிமெண்ட்டும் கொடுத்து விட்றேன். சரி, கொடுத்துட்டு ப்ளஸ் பண்ணக்க இன்க்ரிமெண்ட் ஆகுது, கிளிக் பண்ணும்போது டிக்ரிமெண்ட் ஆகுது. சரி, இதில் என்ன நம்ம பெருசாக பார்க்க போகிறோம், இங்கே இப்படி கால்பேக் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. ஆக்சுவலாக கால்பேக்ஸ் ஹூக்ஸ்ன்னு சொல்கிறது எதுக்காக வேண்டி யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் ஈஸியாகவே நம்ம பார்த்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ நான் என்ன செய்கிறேன்டா, ஒவ்வொரு வாட்டியும் ரீரெண்டர் பண்ணும்போது வந்துக்கிட்டு இங்கே என்ன செய்யமாட்டா, இந்த ஃபங்க்ஷன்ஸ் திருப்பி நமக்கு கால் பண்ணப்படும். ஸோ நம்ம அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், கால்பேக் ஃபங்க்ஷன் கால்பேக் பண்ணும்போது, அதை ரீரெண்டர் பண்ணும்போது வந்துக்கிட்டு நமக்கு சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம என்ன செய்கிறோம்டா, இங்கே ரெஃப் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறோம்.
ஸோ const increment ref use ref. அதே மாதிரி const decrement ref use ref and சொல்லி நான் என்ன செய்கிறேன், இந்த ரெண்டையுமே நான் என்ன செய்கிறேன் இங்கே கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு இங்கே யூஸ் எஃபெக்டில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா செக் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முதல் நம்ம எப்படி இங்கே பார்க்க போகிறோம்னு சொல்லி பாருங்கள். யூஸ் எஃபெக்ட் இவ எப்போ எது மாறும்போது இங்கே வேலை செய்யணும்னு சொன்னால் இன்க்ரிமெண்ட் ரெஃப் மாறும்போதும், அதே மாதிரி டிக்ரிமெண்ட் ரெஃப் மாறும்போதும் வந்து இன்க்ரிமெண்ட் மாறும்போதும் டிக்ரிமெண்ட் மாறும்போதும் வேலை செய்யணும். இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் கொடுத்துட்டு இப்போ நான் செக் பண்ண போகிறேன்னு பாருங்கள். ஸோ என்ன இதுக்குள்ளே வேறு எதுவுமே நான் இங்கே அசைன் பண்ணலையே என்று சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் வெரி சிம்பிள் வந்துக்கிட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு வாட்டியும் இன்க்ரீஸ் பண்ணும்போதும் டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டவும் என்ன சேஞ்ச் ஆகுது என்ன நடக்குதுங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் இங்கே கொடுக்கன்னு பாருங்கள். இஃப் கண்டிஷனில் இந்த இன்க்ரிமெண்ட் ரெஃபில் கரண்ட் வந்துக்கிட்டு நாட் டபுள் ஈக்குவல் இன்க்ரிமெண்ட் இல்லை என்று சொன்னால் என்ன பண்ணுங்கள், console.logல கொடுத்துக்கோங்க இன்க்ரிமெண்ட் ஃபங்க்ஷன் ரீக்ரியேட், திருப்பி கிரியேட் பண்ணப்படுது அந்த ஃபங்க்ஷன் என்று சொல்லி. கிரியேட் பண்ணப்படுதுன்னு சொல்லி அப்படி கிரியேட் பண்ணப்பட்டதுக்கப்புறம் கிரியேட் ஆன இன்க்ரிமெண்ட் அந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு என்ன பண்ணுங்க இதுக்குள்ளே கொடுத்து விடுங்க. ஸோ இன்க்ரிமெண்ட் ரெஃப் டாட் கரண்ட் அதை சொல்லிவிட்டு என்ன செய்யுங்க இதை அசைன் பண்ணி விடுங்க. இந்த இன்க்ரிமெண்ட் ஃபங்க்ஷனில் இதை ரெஃபரன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணி விடுங்கிட்ட இங்கே அசைன் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் டிக்ரிமெண்ட்டுக்கும் செய்துக்கிறேன். டிக்ரிமெண்ட் ரெஃப், ஸோ இங்கே டிக்ரிமெண்ட்டாக இருந்தால் decrement function recreated, so decrement ref decrement. ஓகேங்களா, பர்ஃபெக்டாகவே நான் என்ன செஞ்சுட்டேன், நீங்கள் எல்லா வேலையுமே பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவரை நம்ம செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இது ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லி. ஸோ ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்டுக்குள்ளே போயிட்டு கன்சோலுக்குள்ளே போகிறேன். போய் பாருங்கள், ரீஃப்ரெஷ் பண்ணி விடுறேன். இன்க்ரிமெண்ட் ஃபங்க்ஷன் ரீக்ரியேட், டிக்ரிமெண்ட் ஃபங்க்ஷன் ரீக்ரியேட் கிளிக் பண்ணுறேன்னு பாருங்கள். திருப்பியும் அவங்க ரெண்டு பேருமே க்ரியேட் பண்ணுறாங்க, திருப்பியும் க்ரியேட் பண்ணப்படுது. இப்போ டிக்ரிமெண்ட் பண்ணும்போதும் அந்த ஃபங்க்ஷன் திருப்பி என்ன பண்ணப்படுதுன்னு சொன்னால் உங்களுக்கு மல்டிபிள் டைம்ஸ் வந்துட்டு க்ரியேட் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்படின்னா என்ன நடக்கும், ஒவ்வொரு வாட்டியும் ரீரெண்டர் பண்ணக்கிட்ட வந்துட்டு உங்களுக்கு டேட்டாஸ் மாறும்போது திருப்பி ரீரெண்டர் பண்ணும்போதும் ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு என்ன செய்யுதுன்னா இந்த ஃபங்க்ஷன் திருப்பி ரீக்ரியேட் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அது இல்லாமல் நம்ம செய்யணும்னு சொன்னால் வெரி வெரி சிம்பிள். இங்கே நம்ம இந்த ஃபங்க்ஷனை எதை வச்சு ரப் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்களேன்னு சொன்னால் இந்த யூஸ் கால் பேக் ஃபங்க்ஷனை வச்சு ரப் பண்ணி விட்டால் இங்கே வச்சு கமா பண்ணிவிட்டு எதுவுமே அதாவது ஃபர்ஸ்ட் இதில் மட்டும் வந்தால் போதும். திருப்பி இப்போ ஏதாவது வேல்யூஸ் மாறும்போது நம்ம செய்ய போகிற நம்ம யூஸ் எஃபெக்டில் இப்படி இந்த ரெண்டு பேரும் மாறும்போதும் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகணும்னு சொல்கிற மாதிரி கொடுக்குற மாதிரி ஏதாவது இருந்தால் நம்ம இங்கே கொடுக்கலாம். ஸோ அது ஃப்யூச்சரில் நம்ம பார்ப்போம். பட் இப்போதைக்கு இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். இங்கே பாருங்கள், யூஸ் கால் பேக் ஃபங்க்ஷனில் ப்ரப் பண்ணுறேன், இங்கேயும் ப்ரப் பண்ணி விடுறேன். ஸோ கமா பாக்ஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு டெர்மினேட் பண்ணி விடுறேன். இப்போது போய் அவுட்புட்டை பாருங்கள். இதை கிளியர் பண்ணிடுறேன். ஒரு தரம் வந்துட்டார் இல்லையா, கிளிக் பண்ணுறேன். நீங்கள் எத்தனை தரம் கிளிக் பண்ணாலும் இங்கே உங்களுக்கு எந்த சேஞ்சஸுமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. டிக்ரிமெண்ட் பண்ணும்போதும் எந்த சேஞ்சஸுமே இதாகாது. ஸோ அப்படின்ட்டு இங்கே என்ன நடக்குது ஆக்சுவலாக சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், ஸோ கால் பேக் ஃபங்க்ஷன் உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது வந்துக்கிட்டு மல்டிபிள் டைம் திருப்பி அந்த ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் ஆகாமல் உங்களுக்கு ஒரு தரமே க்ரியேட் ஆகி அந்த இன்ஸ்டன்ஸை உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய மாதிரியான ஒரு ஃபீச்சர்ஸை உங்களுக்கு இதே தரும்.
ஸோ அப்போ ஈஸியாகவே நீங்கள் இதை ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் வந்துக்கிட்டு. ஸோ இதில் உங்களுக்கு இப்போ நீங்கள் நிறைய பெரிய ஃபங்க்ஷன் நீங்கள் செய்யக்கிட்ட ஒரு பெரிய ஒரு சிஸ்டம் நீங்கள் பில்ட் பண்ணும்போதோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸை நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணக்கிட்டவா உங்களோட ஆப் வந்துக்கிட்டு இன்னமுமே ஃபாஸ்ட்டாக வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வந்துக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கோட் எழுதுறத கண்டினியூவாக செய்துக்கிட்டே வாங்க. ஹாப்பி கோடிங்.